நம்ம தோட்டத்துல பெரிய பிரச்சனையா இருக்கிற அந்த பார்த்தீனியம்ங்கிற களைச்செடியை புடுங்கி வேரோட விதையும் சேர்த்து அழிச்ச கையோட நம்ம மரத்துக்கும் மண்ணுக்கும் மகத்தான உரத்தை ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல்ல 200 லிட்டர் தண்ணியை பேரல்ல ஊத்துன கையோட 2 கிலோ நாட்டு சக்கரை மலைச்சாரல் மாதிரி கொட்டி இறுதியா வேஸ்ட் டீகம்போசரோட ஒரிஜினல் கல்ச்சரை பேரலுக்குள்ள இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதோட அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிண்டி விட்டு பூச்சி வெள்ளதும் உள்ள நுழையாத மாதிரி மூடி வச்சுக்கணும். அப்புறம் 2 நாள் பக்குவமா திறந்து கடிகார சுத்துற மாதிரி சுத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 3வது நாள் பொங்கி வர பேசிலஸ் சப்டிலிஸ் பாக்டீரியாக்குள்ள நம்ம தோப்புல பாக்க இடத்துலலாம் முளைச்சிருக்க உணவுல புடுங்கி நம்ம பாக்டீரியா பேரலுக்குள்ள இறக்கிடலாம். நல்லா கல்லெல்லாம் உள்ள அள்ளி போட்டு அவனுங்களை முங்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா வெயில் பெருசா படாத மாதிரி உள்ள பூச்சி நுழையாத மாதிரி பேரல போட்டு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 25 நாள் கழிச்சு திறந்து பாக்குறப்ப நம்ம உள்ள போட்ட செடியோட தண்டும் சரி இலையும் சரி இந்த கண்டிஷன்ல மாறி இருக்கும். இதோட விதை 100% முளைக்கிற திறனை இழந்திருக்கும் அப்படின்னு ஐகேர் அப்புறம் NCOF ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஒரு அற்புதம் என்னன்னா இந்த தண்ணியில பார்த்தோம்னா தொழு உரத்தோட 2 மடங்கு நைட்ரஜன் 3 மடங்கு அதிகமா பாஸ்பரஸ் இருக்கு. இது உண்மையிலே வேலை செய்தான்னு கண்டுபிடிக்க நம்ம தோப்புல ரொம்ப நாளா காய்க்காம இருக்கிற மரத்துக்கு இந்த மாதிரி வட்டப்பாத்தி சுத்தி ஊத்திக்கிட்டு இருக்கும். இதுல நம்ம தென்னை மரத்துக்கு தேவையான NPK சத்து நல்ல அளவுல இருக்கு. மிச்சம் இருக்க தண்டு எடுத்து வெயில்ல போட்டு மறுநாள் எடுத்து இந்த மாதிரி பொடியனவளுக்கு மூடாக்கா போட்டுக்கலாம். இதனால களையும் கண்ட்ரோல் ஆகும், மண்ணில் ஈரப்பதமும் நல்லா பிடிச்சி வச்சுக்கும். அப்புறமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அது என்னடா டீகம்போசர்னு பார்த்தா இது நாட்டு மாட்டு சாணம் கோமியத்துல இருந்து எடுத்ததுதான். இதுல வர பேசிலஸ் சப்டிலிஸ் பாக்டீரியா நாட்டு சர்க்கரை சாப்பிட்டு நல்லா பெருகி உள்ள பார்த்தீனியத்தை எடுத்து போடுறப்ப 65 டிகிரி வரைக்கும் சூட உருவாக்குறானுங்க. அதனாலதான் விதை முளைப்பு திறனை இழக்கு. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அதே எப்படிறா அப்படின்னு தோணுச்சுன்னா எப்படிறான்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு தெளிவான PDF ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then டாடா.